போலி மருத்துவரை வந்து நம்ம குழு வந்து கண்டறிஞ்சிருக்கோம். அவர் வந்து இங்கே ஒரு கிளினிக் நடத்துகிறாரு. டாக்டர் ரசாக் கிளினிக்னு சொல்லிட்டு பூந்தமல்லியில் இயங்கிட்டு வருது. அந்த கிளினிக்கில் வந்து என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மெடிக்கல் துறையில் வந்து எம்பிபிஎஸ் படித்தவங்க மட்டும்தான் இன்ஜெக்ஷன் போடணும், டேப்லெட்ஸ் கொடுக்கணும், சர்ஜரி பண்ணணும். பேச்சுலர் ஆஃப் யுனானி மெடிக்கல் சர்ஜரின்னு சொல்லிட்டு ஒரு டிபார்ட்மெண்ட்டு, அதை படிச்சுட்டு ஒரு சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுட்டு ஒரு மருத்துவர் என்று சொல்லக்கூடிய போலி மருத்துவர்களை வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி நம்மளே வந்து ஒரு மாறு விஷயத்துலேயே போகிறோம். நம்ம போய் ஒரு சிவிலியன்ஸ் மாதிரி போய் பார்க்கும்பொழுது ஓஎஸ் இதில் என்ன உங்களுக்கு டவுட்டு அப்படின்னு கேட்குறாரு. அவர் என்னமோ ரியலிஸ்டிக்கான ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் மாதிரியே பேசுகிறாரு. நாங்கள் லாண்ட் ஆர்டர் டிபார்ட்மெண்ட்டில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம். சார் இந்த மாதிரி ஒரு ஃபேக் டாக்டர் இருக்காங்க, இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணி எங்களுக்கு வந்து சைடு எஃபெக்ட்ஸ் ஆகிருக்கு, கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். அந்த இன்ஜெக்ஷன் போட்ட டாக்டர் வராமல் அந்த ஹாஸ்பிட்டலோடைய ஓனர் வரார். அந்த டாக்டர் வந்து ஃபாரின் போயிட்டாரு. எப்படிங்க, நாங்கள் வந்து இன்னைக்கு இன்ஜெக்ஷன் போடுறோம், அடுத்த நாள் அவர் ஃபாரின் போயிட்டு வரா? ஓகே, இப்போ வந்து அந்த டாக்டர் வந்து இல்லை, அவர் வந்து ஃபாரின் போனவர் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாரா? இல்லை, அதுதான் இல்லை. அவர் என்னன்னா அவருடைய வீட்டில் இப்போ நடத்துகிறாரு. அவர் கண்டினியூஸாக நான் வந்து ஒரு ஃபீவர்னா இன்ஜெக்ஷன், ஒரு இரும்பல்னா இன்ஜெக்ஷன், ஒரு தலைவலினா இன்ஜெக்ஷன் போடுறது அலோபதி ப்ரிஸ்கிரிப்ஷன் அவங்க கையிலேயே எடுக்கக்கூடாது. அவங்களுடைய ரூல்ஸ் அண்ட் மெடிக்கல் லா படி அவங்க கையிலேயே எடுக்கக்கூடாது. ப்ளஸ் வந்து இது வந்து ஒரு குழந்தைங்க இன்ஜெக்ஷன் போடுறாங்க, சீனியர் சிட்டிசன் இன்ஜெக்ஷன் போடுறாங்க, ப்ரெக்னென்சி உமன் இன்ஜெக்ஷன் போடுறாங்க, இது இல்லீகல்னு சொல்லிட்டு போலீஸ் முதல்ல எஃப்ஐஆர் போட்டிருக்கணும். இது வந்து பியூர்லி ஃபேக். இது வந்து பயங்கரமான ஒரு ஏற்றுக்கவே முடியாத ஒரு விஷயம். ஒரு உயிர் சம்பந்தப்பட்ட விஷயத்தை வந்து விளையாடக்கூடாது. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வழக்கறிஞர் கௌதம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பூந்தமல்லி என்று அழைக்கக்கூடிய பூவிருந்தவல்லி பகுதியில் வந்து போலி மருத்துவரை வந்து நம்ம குழு வந்து கண்டறிஞ்சிருக்கோம். சட்டப்படி அனைத்து ஆவணங்களையும் நம்ம வந்து வெளிக்கொண்டு வந்திருக்கோம். இதில் வந்து பர்டிகுலர் வீடியோ டாக்குமெண்ட்ஸும் நம்ம எடுத்திருக்கோம். என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மெடிக்கல் துறையில் வந்து எம்பிபிஎஸ் படித்தவங்க மட்டும்தான் இன்ஜெக்ஷன் போடணும், டேப்லெட்ஸ் கொடுக்கணும், சர்ஜரி பண்ணணும். அது இல்லாமல் எம்பிபிஎஸ்னு சொல்லக்கூடிய பியூஎம்எஸ், பேச்சுலர் ஆஃப் யுனானி மெடிக்கல் சர்ஜரின்னு சொல்லிட்டு ஒரு டிபார்ட்மெண்ட்டு, அதை படிச்சுட்டு ஒரு சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுட்டு எந்த ஒரு நீட் எக்ஸாம் எழுதாமல், எந்த ஒரு பர்டிகுலர் கஷ்டமான எக்ஸாம்ஸ் எழுதாமல், ப்ராக்டிஸிங் நாலேஜ் எதுவுமே ஒரு ப்ராக்டிஸிங் நாலேஜ் இல்லாமல் ஒரு மருத்துவர் என்று சொல்லக்கூடிய போலி மருத்துவர்களை வந்து பரவலாக வந்து இப்போ வந்துட்டுருக்காங்க. இதை நம்மளுடைய குழு வந்து ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டாக்டர் வந்து அவர் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் நடத்தணும். ஒரு ஹாஸ்பிட்டல்னால் அந்த வே ஆஃப் ப்ரொசீஜர் இருக்குது. அதில் வந்து அவர் வந்து கோட் போடணும், ஸ்டெட்டஸ்கோப் யூஸ் பண்ணணும், ப்ளஸ் வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து போர்டு வச்சுருக்கணும். அந்த போர்டில் அவர் என்ன டிபார்ட்மெண்ட்டு, எம்பிபிஎஸ்ஸா, அப்படி எம்பிபிஎஸ்ஸாக இருந்தால் அதில் அவர் எந்த துறையில் சார்ந்தவர், அதில் எந்த துறையில் அவர் வல்லுநர்ன்றது அனைத்து டாக்குமெண்ட்டுமே அவர் வச்சுருக்கணும் ஆஸ் பர் த மெடிக்கல் ரூல்ஸ். இப்போ என்னென்னா, ஒரு டாக்டர் வந்து அவர் வந்து இங்கே ஒரு கிளினிக் நடத்துகிறாரு. டாக்டர் ரசாக் கிளினிக்னு சொல்லிட்டு பூந்தமல்லியில் இயங்கிட்டு வருது. அந்த கிளினிக்கில் வந்து கண்டினியூஸாக வந்து பப்ளிக் வந்து சைடு எஃபெக்ட்ஸ் ஆகுறதாகவும், ப்ளஸ் வந்து பல இன்னல்களை ஃபேஸ் பண்ணுறதாகவும் நம்மளுடைய குழுக்கு வந்து தகவல் வந்து பப்ளிக் கொடுத்தாங்க. இதன் அடிப்படையில் நம்ம வந்து இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுறோம். அப்படி கேதர் பண்ணும்போது அவர் எந்த ஒரு இதுவுமே வந்து சரியாக பண்ணுறது கிடையாது. அதாவது ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் கரெக்டாக எழுதுறது கிடையாது. அந்த ப்ரிஸ்கிரிப்ஷனில் அந்த டாக்டரோட பேர் இருக்கிறது இல்லை, அந்த ஹாஸ்பிட்டலோட பேருமே இருக்கிறது இல்லை. ஒரு ஒயிட் பேப்பரில் ஒரு A4 ஷீட்டில் ஒரு துண்டு சீட்டில் எழுதி கொடுக்குறாங்க. இது எல்லாமே அஃபென்ஸு. இதை உறுதிப்படுத்தணுன்றதுக்காக நம்ம குழு நேராக போய் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி நம்மளே வந்து ஒரு மாறு விஷயத்துலேயே போகிறோம். நம்ம போய் ஒரு சிவிலியன்ஸ் மாதிரி போய் பார்க்கும்பொழுது அந்த ஹாஸ்பிட்டலில் நம்ம அதிர்ச்சியான விஷயங்கள் வந்து நமக்கு கண்டறியப்படுது. இப்போது முதல்ல அந்த வீடியோ கிளிப்ஸ் என்னன்னு நீங்கள் பார்த்துட்டு வாங்க. அந்த வீடியோ உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன்.
கௌதம் வெங்கட் வந்து நாலஞ்சு தாங்க 5 minutes ஃபோட்டோ நாளைக்கு ஃப்ரெஷ் ஆகிடும் 2 நாள் கழிச்சு டியூட்டிக்கு போகணும் மழை லீவ் இப்போ அந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து அமௌண்ட் பே பண்ணுறதும் அதில் இருக்கும். அதாவது ஒரு டாக்டரை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு கம்பவுண்டரோ இல்லை அவங்களுடைய அசிஸ்டண்ட்டோ ஒரு ஒரு ரெசிப்ட் ஒன்று கொடுப்பாங்க. நீங்கள் டாக்டரை வந்து பார்க்கலாம், உங்களுக்கு இந்த டோக்கன் நம்பர்னு கொடுப்பாங்க. அதன் அடிப்படையில் நாங்கள் வந்து அமௌண்ட் பே பண்ணிவிட்டு அந்த டாக்டரை உள்ளே போய் பார்க்குறோம். அந்த டாக்டர்கிட்ட நாங்கள் சொல்கிறோம், எங்களுக்கு வந்து ஃபுல் பாடி பெயின் இருக்குது, எங்களுக்கு வந்து உடம்பு வலிக்குது, உள்ளுக்குள்ளே ஃபீவராக இருக்குது அப்படின்னு ஒரு சும்மா ஒரு ஃபேக்காக ஒரு இதுவும் நாங்கள் கொண்டு போகிறோம். அப்போ அந்த டாக்டர் என்ன பண்ணுறாருன்னா, ஆஸ் பர் தி ரூல்ஸ் வந்து ஒரு டெம்பரேச்சர் செக் பண்ணல, ஒரு பிளட் ப்ரெஷர் செக் பண்ணல, ஒரு கோட்டு போடலை, ஒரு ஸ்டெடோஸ்கோப் யூஸ் பண்ணல. ஆனால் அவர் என்ன பண்ணுறாருனா, எடுத்த உடனே இன்ஜெக்ஷன்ஸ் எடுக்கிறார். அந்த இன்ஜெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அலோபதி இன்ஜெக்ஷன், டேப்லெட் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாரு அலோபதியில். அப்போ நாங்கள் கேட்குறோம், நீங்கள் இன்ஜெக்ஷன் போடுவீங்களான்னு. ஓஎஸ், இதில் என்ன உங்களுக்கு டவுட்டு அப்படின்னு கேட்குறாரு. அவர் என்னமோ ரியலிஸ்டிக்கான ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் மாதிரியே பேசுகிறார். அதன் அடிப்படையில் சரி எல்லாத்துக்கும் ஒரு எவிடன்ஸ் வேணும்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து இன்ஜெக்ஷன் வந்து ஒரு சிவிலியன்ஸாக இருந்தால் கூட நம்ம டீம் வந்து இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறாங்க. போட்டுட்டு அதை வீடியோ டாக்குமெண்ட் பண்ணுறோம். நமக்கு சட்டப்படி எல்லா உரிமையும் இருக்குது. ஒரு இடத்துல இல்லீகலாக ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா ஆஸ் அ சிட்டிசனாக உங்களுக்கு அந்த ரைட்ஸ் வந்து இருக்குது. நீங்கள் வந்து அதை வீடியோ எடுத்து பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டில் காவல்துறையோ மெடிக்கல் துறையோ நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அதன் அடிப்படையில் பூந்தமல்லி ஜூரிஸ்டிக்ஷன் T12 போலீஸ் ஸ்டேஷனில் நாங்கள் லாண்ட் ஆர்டர் டிபார்ட்மெண்ட்டில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம். சார், இந்த மாதிரி ஒரு ஃபேக் டாக்டர் இருக்காங்க, இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணி எங்களுக்கு வந்து சைடு எஃபெக்ட்ஸ் ஆகிருக்கு, தலை சுத்தல், பால்பிட்டேஷன், ஆங்ஸைட்டி ரிலேட்டடாக ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். கம்ப்ளைண்ட்டின் அடிப்படையில் ஹாஸ்பிட்டலுக்கு சம்மன் கொடுக்குறாங்க. ஹாஸ்பிட்டல் சம்மன் கொடுத்து அந்த இன்ஜெக்ஷன் போட்ட டாக்டர் வராமல் அந்த ஹாஸ்பிட்டலோடைய ஓனர் வரார். அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, வேற ஒரு டாக்டருடைய சர்டிஃபிகேட்டை கொடுக்குறாரு போலீஸ் ஸ்டேஷன். அப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம் ஆஸ் எ பெட்டிஷனராக, சார் நாங்கள் கொடுத்த கம்ப்ளைண்ட்டு இவர் மேலே கிடையாது, எங்களுக்கு இன்ஜெக்ஷன் போட்ட டாக்டர் தான் வரணும், அவர் மேலே தான் கம்ப்ளைண்ட்டு அப்படின்னு சொன்ன உடனே சரி ஓகே சார், அந்த டாக்டர் வந்து ஃபாரின் போயிட்டாரு. எப்படிங்க, நாங்கள் வந்து இன்றைக்கி இன்ஜெக்ஷன் போடுறோம், அடுத்த நாள் அவர் ஃபாரின் போயிடுவாரா? ஃபாரின் போயிட்டாரு, அதனால் எங்களுக்கு வந்து ஒரு 2 வாரம் ஆகும் 3 வாரம் ஆகும்னு சொல்லிட்டு அவங்க அலக்கழிக்கிறாங்க. அலக்கழிச்ச உடனே காவல்துறையில் என்ன பண்ணுறாங்கன்னா, உங்களோட சர்டிஃபிகேட்டை ப்ரொடியூஸ் பண்ணுங்கன்னு கேட்குறாங்க. அப்போ சர்டிஃபிகேட்டை ப்ரொடியூஸ் பண்ணும்போது ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. அவர் ஃபாரின் போயிட்டார், அவர் இந்த துறையில் தான் படிச்சிருக்காருன்னு BUMSன்ற ஒரு டிகிரி, பேச்சுலர் ஆஃப் யுனானி அண்ட் மெடிக்கல் சர்ஜரி. இப்போ வீடியோ பார்க்குற வியூவர்ஸ்க்கு வந்து சில சந்தேகங்கள் இருக்கும். இந்த BUMSல வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜெக்ஷன் போடக்கூடாதா, அது என்ன பிரிவுன்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க இல்லையா? அது BU இன்ஜெக்ஷன் வந்து இன்ஜெக்ஷன் போடலாம். எப்போ போடலாம்னா, இன்கேஸ் ஏதாவது எமர்ஜென்சி, இப்போ யாராவது ரோட்டில் போகிறோம், ஒருத்தர் வந்து ஒரு ஹார்ட் அட்டாக்கு இல்லை ஒருத்தர் வந்து அடிபட்டு மயங்கி இருக்காரு, அந்த டைமில் ஒரு மனிதாபிமான அடிப்படையில் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டால் அவர் பிழைப்பாருன்ற பட்சத்தில் நீங்கள் ஒரு இன்ஜெக்ஷன் போடலாம். அது வந்து இன்கேஸ் எமர்ஜென்சி தான். கண்டினியூஸாக நான் வந்து ஒரு ஃபீவர்னா இன்ஜெக்ஷன், ஒரு இரும்பல்னா இன்ஜெக்ஷன், ஒரு தலைவலினா இன்ஜெக்ஷன் போடுறது அலோபதி ப்ரிஸ்கிரிப்ஷன் அவங்க கையிலேயே எடுக்கக்கூடாது. அவங்களுடைய ரூல்ஸ் அண்ட் மெடிக்கல் லா படி அவங்க கையிலேயே எடுக்கக்கூடாது. அப்போது வந்து அவங்க என்னென்னா BUMS சர்டிஃபிகேட்டை கொடுக்குறாங்க. நாங்கள் அதை சேலஞ்ச் பண்ணுறோம், இது இவர் போடக்கூடாது, இந்த இன்ஜெக்ஷன் இவருக்கு ஃபிட் அன்ஃபிட் இவர் அப்படின்னு சொல்கிறோம். அது அப்படியே மெடிக்கல் கவுன்சிலுக்கு இந்த அனுப்புகிறாங்க. உண்மைத்தன்மை கேட்குறதுக்கு இவர் வந்து உண்மையாகவே மருத்துவர் தானா, இவர் வந்து இன்ஜெக்ஷன் போடலாமான்னு போலீஸ் தரப்புலேருந்து மெடிக்கல் கவுன்சிலுக்கு தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலில் கேட்குறாங்க. தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலேருந்து என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, இவர் வந்து BUMS படித்த ஒரு மருத்துவர், இவர் BUMS அவர் படித்த டிபார்ட்மெண்ட்டில் அவர் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கான ப்ரூஃபும் நான் போயிட்டே இருக்குது.
போலீஸ் என்ன பண்ணணும், ஆஸ் பர்தலாக ஒரு எம்பிபிஎஸ் கிடையாது, அவர் அலோபதியில் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காரு, வீடியோ எவிடன்ஸ் இருக்குது, டேப்லெட்ஸ் கொடுத்துருக்காரு, ப்ரிஸ்கிரைப் கொடுத்துருக்காரு, இன்ஜெக்ஷன் போட்டிருக்காரு, நம்ம கூகுள் பே பண்ணியிருக்கோம், எவிடென்ஷியலாக நம்ம வந்து டாக்குமெண்ட்டாக அமௌண்ட்டை கொடுத்துருக்கோம், கிட்டத்தட்ட 850 rupees நம்ம பே பண்ணியிருக்கோம். ப்ளஸ் வந்து இது வந்து ஒரு குழந்தைங்க இன்ஜெக்ஷன் போடுறாங்க, சீனியர் சிட்டிசன் இன்ஜெக்ஷன் போடுறாங்க, ப்ரெக்னென்சி உமன் இன்ஜெக்ஷன் போடுறாங்க, இது இல்லீகல்னு சொல்லிட்டு போலீஸ் முதல்ல எஃப்ஐஆர் போட்டிருக்கணும். இது வந்து பியூர்லி ஃபேக். இது வந்து பயங்கரமான ஒரு ஏற்றுக்கவே முடியாத ஒரு விஷயம். ஒரு உயிர் சம்பந்தப்பட்ட விஷயத்த வந்து விளையாடக்கூடாது. அவர் எத்தனை வருஷமாக இந்த சிகிச்சை எல்லாருக்கும் கொடுத்துட்ருக்காரு? கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷமாக இந்த சிகிச்சை கொடுத்துட்ருக்காரு. இப்போ ஊரில் என்னென்னா அவர் ஒரு கைராசி டாக்டராக பார்க்குறாங்க, ஆனால் யாருமே அவர் ஒரிஜினல் டாக்டராக வந்து வெரிஃபை பண்ணுறது கிடையாது. ஓகே, நீங்கள் இந்த ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன் எப்போ பண்ணீங்க? நாங்கள் இதை ஃபார்ம் பண்ணி ஒரு மாதம் இருக்கும். ஓகே, இப்போ ஒரு மாதம் கழிச்சு ஃபாரின்லேருந்து வந்து ஆஜரானாரா? இல்லை, ஆஜராகலை. இப்போ என்னென்னா அந்த ஹாஸ்பிட்டலில் நேமை மட்டும் மாற்றிட்டு வேற ஒரு உண்மையான ஒரு எம்பிபிஎஸ் டாக்டரை அந்த ஹாஸ்பிட்டலில் நேம் போர்டு ஒரு பேருக்காக வச்சுருக்காங்க. ஆனால் இப்போ அந்த டாக்டர் வந்து அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன்லையோ வேறு எங்கேயுமோ அந்த அப்பியரன்ஸே ஆகலை. ஓகே, இப்போ வந்து அந்த டாக்டர் வந்து இல்லை, அவர் வந்து ஃபாரின் போனவர் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாரா? இல்லை, அதுதான் இல்லை. அவர் என்னென்னா அவருடைய வீட்டில் இப்போ நடத்துகிறாரு. அவர் வீட்டில் எந்த போர்டுமே இல்லாமல் அவர் கைராசி டாக்டர்ன்றதுனால ரெகுலராக அவருக்கு பேஷண்ட்ஸ் வராங்க. பேஷண்ட் வரதுனால அங்கே வச்சு அவர் ட்ரீட்மெண்ட் பண்ணுறாரு. இப்பவுமே இன்னும் ரன் ஆகிட்டு தான் இருக்கு. ஆமாம், நீங்கள் இப்போ வந்தால் கூட நான் உங்களுக்கு காட்டுறேன். அவர் வீட்லேயே அவங்க வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. எந்த போலீஸுமே அதை கண்டுக்கிறது இல்லை, எந்த ஒரு மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டும் கண்டுக்கிறது இல்லை, யாருமே அதை ஒரு பெருசாகவே எடுத்துக்கிறது இல்லை. நாங்கள் மெடிக்கல் கவுன்சிலில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம். சரி, ஓகே, இப்போ நம்ம நேரில் போய் பார்க்கலாமா? வாங்க, தாராளமாக பார்க்கலாம். நீங்களே பார்த்தீங்களா, இப்போது ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். அதாவது அவர் டாக்டரே கிடையாது, போலி டாக்டர்னு கொடுத்துருக்கோம். அவர் வந்து தவறாக இன்ஜெக்ஷன் போடுறாருன்னு கொடுத்துருக்கோம். அவர் எவ்வளோ சுதந்திரமாக வந்து நடமாடிட்டு இருக்கார். இப்போ காவல்துறை என்ன பண்ணணும், உங்கள் மேலே ஒரு புகார் இருக்குது, புகாருக்கு நீங்கள் விளக்கத்தை கொடுங்க, உங்களோட விளக்கத்தை கொடுத்துட்டு நீங்கள் கம்ப்ளைண்ட்டை க்ளோஸ் பண்ணுங்க. ஒன்று எங்ககிட்ட கேட்டுருக்கணும், இல்லை அவங்ககிட்ட கேட்டுருக்கணும். எதுவுமே இல்லாமல் அவர் பாட்டு சுற்றுறாரு. எனக்கு என்ன பிரச்சனை, யார் செத்து போனால் எனக்கு என்ன பிரச்சனைன்னு காவல்துறை இருந்தால் அப்போ எப்படி வந்து இந்த சமுதாயத்தை வந்து நம்ம மாற்ற முடியும்? ஓகே, இதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா என்ன செக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா கேஸ் போடுவாங்க சார்? செக்ஷன் 318 class 4, செக்ஷன் 319 class 2, 15 class 2 இந்தியன் மெடிக்கல் கவுன்சில் ஆக்ட். இது எல்லாமே இந்த சட்டத்தின் அடிப்படையில் இது எல்லாமே தப்பு. ஓகே, அது என்னென்ன பிரிவில் வரும் ஆக்சுவலாக? இது எல்லாமே போலி மருத்துவராக இருந்து ஏமாத்துறது, சீட்டிங்கு, இவர் வந்து ஒரு அந்த நம்பிக்கைக்குரிய தன்மை இல்லாமல் இருக்கிறது, இது வந்து மெடிக்கல் கவுன்சில் படி தப்புன்ற செக்ஷன் தான் போடணும். இது வந்து இது எப்படின்னா பியூர்லி வந்து இது காவல்துறை தான் முன்னெடுக்கணும். இப்போ மெடிக்கல் கவுன்சில் அவங்களே வந்து எல்லாமே பார்த்துட்டு இருக்க முடியாது, எல்லாமே யார் எங்கே இருக்கா என்னன்னு. காவல்துறை வந்து மெடிக்கல் கவுன்சிலுக்கு இந்த மாதிரி இருக்குங்கன்னு ப்ராப்பராக ரிப்போர்ட் கொடுத்துருக்கணும். அவங்க ப்ராப்பராக ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணி ஆமாம் இது உண்மை தான் சொல்லியிருக்கலாம், இல்லை இவங்களே எஃப்ஐஆர் போட்டு கொடுத்துருக்கணும். இது எதுவுமே பண்ணாமல் யார் எப்படி செத்து போனால் எனக்கு என்ன அப்படின்னு இருந்தால் வந்து இது ரொம்ப ஒரு தவறான ஒரு விஷயம். இதை வந்து ரிஃப்ளெக்ட் நேயர்கள் அனைவரும் நீங்கள் வந்து பப்ளிக் மக்கள்கிட்ட கொண்டு போயிட்டு இந்த ஸ்கேம், அதாவது இது மொத்தம் சொல்லப்போனால் பாவம், இதை வந்து தயவு செஞ்சு வெளியே கொண்டு வாங்க. இந்த மருத்துவர் மேலே வந்து சட்டப்படி எஃப்ஐஆர் போடணும். எஃப்ஐஆர் போட்டு அவங்க எல்லாத்துலேயுமே நீதிமன்றத்தில் நிறுத்தி அவங்க எல்லாருமே ஜெயிலுக்கு அனுப்பணும். அது வரைக்குமே நம்மளுடைய சட்ட போராட்டம் தொடரும். இது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பல மருத்துவமனை வந்து நாங்கள் சட்டப்படி டாக்குமெண்ட்ஸ் எடுத்து வச்சுருக்கோம். விரைவில் எல்லாருக்குமே வந்து அவங்களுடைய உண்மைத்தன்மையை வந்து அவங்க வந்து போலி அப்படின்றத நாங்கள் வெளிக்கொண்டு வருவோம். அதுவும் இல்லாமல் எந்த துறையில் தப்பு நடந்தாலும் ஊழல் நடந்தாலும் நம்ம பெருசாக கடந்து போயிடலாம். மெடிக்கல் துறைன்றது ஒரு புனிதமான துறை. அதை வந்து இந்த மாதிரி மிஸ்யூஸ் பண்ணுறது ரொம்ப தப்பு. ஒரு மெடிக்கல் எரர்ன்றது வேறு, இது எரர் கிடையாது. எரர்னால் அவங்க உண்மையாக டாக்டராக இருப்பாங்க, ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க, தெரியாமல் தப்பு நடந்திருக்கும், அது ஓகே, அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்க முடியும். ஆனால் இது வந்து ஒரு டாக்டரே கிடையாது, ஒரு போலியாக வந்து ஒரு எம்பிபிஎஸ்ன்னு நான் ஒரு எம்பிபிஎஸ் அப்படின்னு போலியாக சொல்லிட்டு ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணுறது ஒரு பிளான்டாக பண்ணுறாங்க. இதை ஏற்றுக்க முடியாது. இதை வந்து நம்ம குழுவும் எங்களாலேயும் ஏற்றுக்க முடியாது. இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் நாங்கள் எக்ஸ்போஸ் பண்ணணும்னு சொல்கிறேன். ப்ளஸ் வந்து இந்த மாதிரி யார் இப்போ பப்ளிக் யாராக இருந்தாலும் நீங்கள் எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தாலும் நாங்கள் அதுக்கு ஒர்க் பண்ணி சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம். நன்றி.